வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நிஃப்டியில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே போனால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அது நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த செட்டப் படி போனால் இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல. மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பிரேக் பண்ணிச்சு. அதனால் பெரிய மூவ் இதில் இல்லை. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியில் அவன் சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த செகண்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை வந்து தேர்ட் வரைக்கும் நம்ம ஈஸியாக போயிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த செகண்டை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த அந்த ஒரு 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடி மட்டும் திரும்பிட்டு கரெக்டாக நம்ம வந்து 53,174 கொடுத்துருந்தோம். இதோட ஹை பார்த்தோம்னா 53,164, 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி கரெக்டாக நம்ம சொன்ன டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. நம்ம எளிய சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஒரு ஸ்ட்ரகிளாக நிஃப்டியில் ஒரு இடம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் சென்செக்ஸில் ஒரு இடம் சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அது ஓப்பனிங்லேயே இந்த இடத்த கிட்டத்தட்ட ஸ்ட்ரகிள் இப்போ அந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா 685 to 700 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிட்டாங்க காலையிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே செட்டப்லேருந்து நம்ம எதிர்பார்த்த டார்கெட் அது போயிடுச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்டுக்கும் ரொம்ப ஈஸியாக போய்டும். இந்த இடம் தான் நம்ம வந்து நோட் ரைட்டிங் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்குள்ள செகண்டுக்கும் தேர்ட் கேட்டியில் தான் மார்க்கெட்லேருந்து பெரிய மூவ் இருக்காது சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் வந்து நம்ம ஸ்ட்ராங்கு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பெருசாக தாண்ட முடியல. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் போட்டால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் பிரேக் பண்ணுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். அந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று வந்து ஒரு ஹேங்கிங் மேன்வேர் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் நம்ம டேயில், அதை பார்த்துருவோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது 23,560, 580 நேற்று தான் சொல்லியிருந்தோம். அந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இன்றைக்கி போகவே இல்லை மார்க்கெட். ஆனால் அது வரைக்கும் போயிட்டு தான் செல்லிங் வரும் டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,452, இது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,553 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து 23,649. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,372 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயோட லோ தான் 23,272. அடுத்து 23,207 நேற்றோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 23,553 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு இந்த இடம் தான் நம்ம நேற்றும் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்குள்ள வர்றப்போ செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதேபோல் இந்த டேயோட லோ அடுத்த செகண்ட் சப்போர்ட், இதுவுமே கிட்டத்தட்ட இந்த இடம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம், இதுவுமே ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் போனீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 23,000 பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு தான் இருக்கும். ஆனால் எது வரைக்கும்னு பார்த்தோம்னா இந்த 23,550 அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டுற வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கண்டம் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து செல்லிங் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. அதில் இந்த இடம் செல்லிங் ஏரியா இருக்கனால மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த இடம் செல்லிங் வந்தால் செல்லிங்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை இந்த இடம் தொட்டு ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நேற்றும் இதே தான் சொல்லியிருக்கோம், இன்றைக்கி அதான் சொல்கிறோம். அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது வெரி புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ரெண்டாவது 23,800 அப்படிங்கிற ஒரு டேவோட செட்டப் தாண்டிச்சுன்னா தான் மார்க்கெட்டில் நம்ம வெரி புல்லிஸ்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் கொடுத்தோம். அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க. க்ளோசிங்கும் பக்காவாக வச்சுருக்காங்க. இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடம் இந்த டபுள் டாப் ஏரியா இந்தமாரி இடத்துல வந்து தான் மார்க்கெட் வந்து அடுத்த ரிவர்சல் இருக்கும். அதாவது 53,870 அப்படிங்கிற 800 to 870 அதாவது இந்த ஹை எல்லாம் அந்த ஹைக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு 700-800 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டே கேண்டோட டபுள் டாப் செட்டப் வச்சு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,357 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,738, அடுத்து 54,247. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 52,728 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 52,400 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கடுத்து 51,863 தேர்ட் சப்போர்ட். அது நேரத்தோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,357ங்கிற இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் செட்டப்பாக தான் இருக்குது. இதை பிரேக் பண்ண வச்சது தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒரு டைப்பாக இருக்குது. அந்தமாரி இருந்தாலே ஒன்றும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸும் இருக்கிறது வாய்ப்பும் கம்மியாக தெரியுது. ஆனால் ஒரு வேளை ஒரு பெரிய கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நிஃப்டியும் இருக்குது, பேங்க் நிஃப்டி அந்த போல தான் இருக்குது. ஒரு பெரிய கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடமும் தொட்டால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு வேளை அது பிரேக் பண்ணால் செகண்டுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடம் தான் ரிஸ்க்காக இருக்குது. அதாவது 53,357 இடங்கிறது ரிஸ்க்காக இருக்குது. அது நிஃப்டிலையும் வரும் அந்த இடம் மாரி இருக்குது. அதனால் இந்த இடம் வந்தால் ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஒரு செல்லிங் இல்லை ஒரு சைட்வேஸ் செட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பண்ணி போட்டிருந்தாங்க. திருப்பி இன்றைக்கி ஒரு ஹேங்கிங் பண்ண செட்டப் தான் இருக்குது. ஆனால் இதில் நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன். இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 77,800 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்தால் செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏதாவது இந்த ஹையை தாண்டுச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஏரியா தொட்டோன்னா அதாவது 77,700 to 800 இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 77,320 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 77,707 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்கும். அதை வந்து ட்ரெண்ட் லைன் படி சொல்லி அந்த இடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 78,105 தேர்ட் ரெசன்ஸ். சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்னையோட டேவோட லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். 76,543 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 76,258, அடுத்தது 75,912. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் வீக் தான். மார்க்கெட் இந்த இடம் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து வீக் காட்ட இடம்னு அர்த்தம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ். இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அடுத்த புல்லிஸ் இருக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸுங்கிறதே இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசன்ஸாக இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்து இந்த 700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டும் ஸ்ட்ராங்கு தான். இந்த ஃபஸ்ட்டை பிரேக் பண்ணான்னா இந்த 300 பாயிண்ட் தான். அதாவது 300 to 700, 400, 380 பாயிண்ட் தான் கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடம் தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 78,105 தேர்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து அடுத்த புல்லிஸ்ன்னு சொல்லலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கம் வாய்ப்பு இருக்க செட்டப் தான். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று ஒரு ரேஞ்சு பவுண்டாக இருக்கும், இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஈவன் சொல்ல முடியாது. ஒரு 3 டைப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு பெரிய கேப் அப் இருந்து இதுக்கு மேலே கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். மூணுலேயுமே அதே போல் தான் இருக்குது. ஒரு பெரிய கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.